வணக்கம். இன்றைய செய்திகள். தேமுதிக உட்பட 23 கட்சிகளுடன் திமுக மெகா கூட்டணி அமைத்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயின் தாவேக வந்தால் வெற்றி எளிதாகும் என்பதால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனால் குறைந்தது 160 தொகுதியில் போட்டியிடுவது என்பதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருப்பதால் தாவேக இணைவது சிக்கலாகியுள்ளது. மறுபுறம் கூட்டணி குறித்து யாரும் வெளியில் பேசக்கூடாது என்று அமித்ஷா கண்டிப்புடன் கூறியும் டீயும் காஃபியும் ஒன்றாக கலக்க முடியாது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியதும் மேலிடத்தை கோபமடைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி எம்பியாக இருக்கும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மாநில அரசியலில் ஈடுபட வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எனவே திமுகவில் விருப்ப மனு பெற்ற போது கனிமொழி பெயரில் தலா 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்தி 30 பேர் விருப்ப மனு அளித்துள்ளனர். அதன்படி திருச்செந்தூர், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், ராயபுரம், திருவாரூர், தஞ்சாவூர் என 10க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளில் கனிமொழி போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது பற்றி கனிமொழியிடம் கேட்டபோது எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்றார். இந்நிலையில் திமுகவில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று முதல் 22ஆம் தேதி வரை நேர்காணல் நடப்பதால் நேர்காணலில் கனிமொழி பங்கேற்பாரா என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இனி ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் பரிசு தொகையுடன் உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழ் விருது வழங்கப்படும் என எழுத்தாளர் ஜெயமோகன் அறிவித்துள்ளார். இந்திய அளவில் வழங்கப்படும் மிக உயரிய இலக்கிய விருதான ஞானபீட விருது இந்த ஆண்டு கவிஞர் வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு புறம் அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்தாலும் மற்றொரு பக்கம் கடும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இந்நிலையில் எழுத்தாளர் ஜெயமோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது தமிழ் நவீன இலக்கியத்தின் முகத்தில் காரி விமிழ்ந்தமைக்கு சமம். வைரமுத்துவுக்கு கிடைத்த விருது நவீன தமிழ் இலக்கியத்தை 30 ஆண்டுகள் பின்னே தள்ளும். வைரமுத்து போன்ற சிறுமியாளர்கள் வருவர் போவர், சுழற்சிகள் வழியாக அற்ப விருதுகளை ஈட்டுவர். இலக்கியம் என்றும் வெல்லும். வைரமுத்துவுக்கான எதிர்ப்பு என்பது ஓர் எழுத்தாளர் விருது பெறுவதற்கு எதிரான கண்டனம் அல்ல, ஓர் எழுத்தாளர் சார்ந்த விஷயமும் அல்ல. நவீன தமிழ் இலக்கியம் தொடர்புடையது. அகிலனுக்கு கிடைத்த ஞானபீட விருது தமிழை சிறுமை செய்தது. 50 ஆண்டுகள் தமிழ் இலக்கியத்தை எந்த இலக்கிய மேடையிலும் உரிய இடம் இல்லாததாக ஆக்கியது. அகிலன் தமிழின் தலைசிறந்த எழுத்தாளர் என்றால் மற்றவர்களின் எழுத்தை பொருட்படுத்த வேண்டியது இல்லை என இந்தியா முடிவு செய்தது. தமிழில் நவீன இலக்கியம் உண்டா என என்னிடம் மற்ற மொழிக்காரர்கள் பலர் கேட்டிருக்கின்றனர். இவர்கள் யார் நம்மை மதிக்க? இவர்களிடம் ஏன் சென்று நிற்கிறோம்? இத்தனை சூழ்ச்சிகள் செய்து இவர்களிடம் ஏன் ஏற்பு பெற முயன்றிருக்கிறோம் என்பது நினைக்கவே கூசுகிறது. எனவே இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய இலக்கிய விருதை நாங்கள் அறிவிக்கிறோம். உலக இலக்கியத்திலும் இந்திய இலக்கியத்திலும் சாதனை படைப்புக்கான உலக இலக்கியத்திற்கான வாழும் தமிழ் விருது என்ற விருது ஆண்டுதோறும் வழங்கப்படும். விருது தொகை 1 கோடி ரூபாய். இந்த விருது இந்திய தலைநகர் டெல்லியிலும் அமெரிக்காவின் நியூயார்க் மாநகரிலும் ஆண்டுதோறும் அறிவிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிரச்சாரம் செய்வதற்கு கூட போதிய கால அவகாசம் கொடுக்காமல் குறுகிய காலத்திற்குள் புதுச்சேரி சட்டசபை தேர்தலை நடத்துவது அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து குடியரசுத் தலைவரிடம் முறையிட முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடத்தப்படும் என்று நேற்று முன்தினம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. அதையடுத்து நேற்றே 30 சட்டசபை தொகுதிக்கும் மனு தாக்கல் துவங்கியது. மனு தாக்கலுக்கு வரும் 23ஆம் தேதி கடைசி நாளாகும். 24ஆம் தேதி மனு பரிசீலனை, 26ஆம் தேதி வாபஸ் பெற இறுதி நாளாகும். அன்று இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. தேர்தல் விதிமுறைகளின்படி ஓட்டுப்பதிவுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பாகவே பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். எனவே ஏப்ரல் 7ஆம் தேதி வரை மட்டுமே பிரச்சாரம் செய்ய முடியும். எனவே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு பிரச்சாரத்திற்கு 2 வாரங்கள் மட்டுமே கால அவகாசம் உள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு இது மிக குறுகிய காலம். இதற்குள் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் செய்ய முடியுமா என்பது கேள்விக்குறிதான். இது புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக ஆளும் கட்சி, எதிர்க்கட்சிகள் என அனைத்து கட்சிகளும் இணைந்து குடியரசுத் தலைவரிடம் கடிதம் மூலம் முறையிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.
இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தினர். IOC தேசிய தலைவர் உதய்பானு சிப் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பிற மாநிலங்களைச் சேர்ந்த IOC தொண்டர்கள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அமெரிக்காவுடன் மேற்கொண்ட வர்த்தக ஒப்பந்தத்தை நீக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் 144 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் பவானிபூர் தொகுதியில் மாநில பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி களமிறக்கப்பட்டுள்ளார். தனது நந்திகிராம் தொகுதியிலும் சுவேந்து அதிகாரி மீண்டும் போட்டியிடுகிறார். ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 250 பேர் காயமடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.